எதிர்கால இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும் இளைஞர் சமுதாயமே, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், முகநூல் என்று என்னை பின்தொடர்கின்ற என் அருமை இளைஞர் சமுதாயமே, இதற்கெல்லாம் மேலாய் உடன்பிறப்பே என்று அழைத்துவிட்டால் உயிரையும் தருவதற்கு தயாராகியிருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, எத்தனை முறை தள்ளி போனாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி புதுக்கோட்டையில் பேசியே தீர வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் முடிவு செய்துவிட்டார். அவர் செய்து 10-15 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அவசர காலம் நேற்று தான் பிறந்தது. இங்கே நம்ம செந்தில் பேசும்போது எம்பி சொன்னார், அவர் நல்லா தான் இருந்தார், சீமான் சாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அது எப்படி வந்ததுன்னு கேட்டார். நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணால் தான் புள்ள பிறக்கம், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம். அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா என்னையும் இந்த மண்ணையும் என் தாத்தா கலைஞரை தவிர காத்தவன் பேரு எவனும் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் சாதாரணமானவன், சாதாரண தெருக்கூத்தாடியின் மகன், ஒரு தகர வியாபாரியின் மகன். படித்தேன், போராடினேன், கையை இழந்தேன், விரலை இழந்தேன், காலை இழந்தேன், வயிற்றை இழந்தேன், தலையை இழந்தேன். என்னால் ஒரு டிகிரி படிக்க முடியவில்லை. ஆனால் என் தாத்தா கலைஞர் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனார். நான் பெற்ற 2 பிள்ளைகளையும் 2 டிகிரி படித்து வைத்திருக்கிறேன் என்றால் இந்த கட்சி என்னை காப்பாற்றுகிறதா இல்லையா? இங்கே கூட சொன்னாங்க எஃப்ஐஆர் போடுவான், எஃப்ஐஆர் போடுவான்னு. எஃப்ஐஆர் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான்? இப்போ கொண்டு போய் 2.5 மாதம் உள்ளே வச்சான். உள்ளே வச்சுட்டு என்ன வியாபாரம் பேசினான். இங்கே வந்தால் அத்தை தரேன், இத்தை தரேன், இதை தரேன், அதை தரேன். அதெல்லாம் என் மயிருக்கு சமண்டா. எங்கள் தாத்தா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதிக்காக மட்டும்தான்டா இந்த உயிர்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். நீ எப்படி வெளியே போகிறேன்னு கேட்டான் ஒருத்தன் என்ன. டேய், உள்ளே வைக்க எழுதின எங்கள் தாத்தா அம்பேத்கர் தான் வெளியே வர்றதுக்கும் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் இன்னொரு 5 நாள் வைக்கலாம், மற்றபடி என் மசுரை பிடுங்க முடியாதுன்னு சொன்னவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அண்ணன் உதயநிதிக்கு பிறந்த நாள். நேற்று புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போடான்னா, புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தீன்னா இப்போ என் தம்பி தமிழினியன் மாதிரி பாலிஷாக பேசிட்டு மற்றதெல்லாம் எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்குவார். இருக்கானா? இது எப்படிக்குதுன்னா, உத்தமா பத்தினி ஊர்கோலம் போனால் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவார்த்தனைக்கு வச்சானோ. தம்பி, நீ பத்மினியாகவே இரு, நீ சரோஜா தேவியாகவே இரு, நீ பானுமதியாகவே இரு. ஆனால் நான் சில்கு சுமிதாவாக இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட்டத்தை பாடுறாங்க. நான் சில்கு சுமிதா மட்டும் இல்லை, நமிதா கூட. நீ மூடிக்கின்னு போகிறத மூடிக்கின்னு போ, நான் திறந்து காட்டினா தான் என்னை ரசிப்பான் எல்லோரும். அப்போ என் ரூட்டு தனி தானே. அதில் மாவட்ட செயலாளர் வேறு. கண்ணியமான கட்சி, இந்த மேடை கண்ணியமான மேடை. இப்போ அண்ணன் தமிழ் பித்தண்ணன் தான் கோச்சிப்பார் இப்போ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கண்ணியமாக பேசினவங்க. நான் என்ன கேட்குறேன், நாய் நம்மளை கடிக்க வருது. சாதா நாயாக இருந்தால் வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும். சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது. வேட்டி அவுத்து போட்டுடணும், ஷார்ட்ஸு போட்டுக்கணும், ஃபுல் ஷர்ட்டை போடக்கூடாது, டிஷர்ட்டு போட்டுக்கணும். சரியான கல் ஒரு 10-15 மொத்தமாக எடுத்து துணியில் கட்டிக்கணும். தரத்தி அடித்தா அந்த நாயை அடிக்க முடியுமா இல்லையா? வேட்டி கட்டிக்கின்னு அடித்தா நம்ம உழுந்து பல்லு போயிடும். நான் தெரு நாயாக இருந்தாலும் சரி, சொறி நாயாக இருந்தாலும் சரி அடிப்பேன். அதுக்கு எனக்கு என்ன சொன்னாலும் சரி. அண்ணன் தளபதி கூட கூப்பிட்டாரு ஜெயிலேருந்து வந்தவொடனே. அடங்க மாட்டியா, திருந்த மாட்டியா, அப்போ என்ன தான் பண்ணுவேன்? தலைவரே, அடங்க சொல்கிறத விட திருந்த சொல்கிறத விட என்னை செத்துப்போன்னு சொல்லுங்கள் தலைவரே. டச் பண்ணிட்டேன், போன்ட்டேன். அவன் தம்பி பேசும்போது கூட சொன்னான்,
ஆட்சி வரும் போகும், ஆட்சிக்காக இந்த இயக்கம் இல்லை சொன்னான். ஆமாம், ஆட்சி வரும் போவோம், அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம். இல்லை அதுக்காக அந்த கட்சி நடத்துகிறோம். 75 வருஷம் எங்கள் தாத்தனும் எங்கள் அப்பனும் செருப்பை போடலடா, துண்டை தூக்கி அக்கல்ல வச்சான், கோயிலுக்கு வெளியே நிற்க வச்சான் எங்கள் அப்பனை. அதுக்கு சொன்னா, நீ கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ட்டான். நம்மளும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம், அவ்வாளெல்லாம் உள்ள ஆட்டட்டும் மணியை. என்னடா கொஞ்சம் நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா? என்னது தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா? முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? முண்டை கலப்பை, உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்லை நீ நடிகனானப்போ உங்கள் அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்பை? அதுக்கு வக்கில்ல நீ யாரை பேசுகிற? நான் அக்டோபர் 27 கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டேன். அடுத்த நாள் காலையில் எல்லா டிவியும் என் வீட்டாண்ட வந்து நிற்கிறான். அண்ணன் டிகேஎஸ் கிட்ட கேட்குறேன், மூச்சு ஆர்எஸ் பாரதி அண்ணங்கிட்ட, இப்போ தான் நான் வந்திருக்கிற, அவசரப்படாது. இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன்னு. தலைவர் கோபமாக இருக்கார் மூடுன்னு. நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டியிருந்தேன்னா நேற்று பேசியிருப்பானா? இப்படி தான் திமுக. அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கிடணும், திமிரவே கூடாது. யாரை பார்த்துடா பேசுகிறீங்க? நீ பாட்டுக்கு வருவே. ஏண்டா ஒரு படத்தில் ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரியை ஊர் மேலே விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாற்றுவியா? சொல்கிறான், நாங்கள் குழந்த தான். ஆனால் குழந்த பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும். அட முட்டாலே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க, அப்பனா ஆத்தாளாக இருக்கிற எங்கள் அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாற்றுற ஆத்தான்றதை நீ மறந்துடாத. என்ன சொல்கிறீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த என்ன ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்கே. அவன் படித்தானா இல்லையா? இல்லை நேற்று கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? என்னங்கடா நினச்சிக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிராட்சி நடக்குதுன்னு. கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 1000மா 2000மா? அட முண்டக்கலப்பிக்கு பிறந்த முண்டக்கலப்பை 70,000 ஓட்டில் ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்கள் அண்ணன் உதயநிதிடா. நாங்கள் என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா? எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா? தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன். சுட்டான்னா ரெட்டை புள்ள பிறக்கும், பார்த்துக்க. நான் எதுக்கோ கிளம்பி வந்தேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க? வரவும் போகலாம் ஏறிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அனாதை பிள்ளையாடா. கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டை இருக்கான். ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடித்தான்னா உடம்புல ஒரு செதை மிஞ்சாது. ஜாகிரதையாக பேசு. ஆதவு அர்ஜுனாவாக இருக்குது. நீ அர்ஜுனன் தபசு எவனாக இருந்தாலும் சரி, தலைமை உத்தரவு இல்லை. எங்களுக்கு ஆட்சின்னு இருக்குது. எப்படி நாரதரை சும்மா நடந்தால் வீடாக நடப்போமோ, கையில் ஒரு எண்ணெய் கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையாக நடப்போமோ, ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்கள் கையில் இருக்குதுன்றதுனால நீங்கள் வால் ஆட்டிகிட்டு இருப்பீங்க. பார்த்துக்குங்க. எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள். அவர் உடனே சொல்கிறான்,
கலைஞர், கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி. என்ன மயிறு அவன் தெரியுமா வரலாறு உனக்கு? கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. பேசுகிறார விஜய், நீ போவியாடா? கல்யாணம் ஆன 3ஆம் மாதம் ஜெயிலுக்கு போவியா? உன் போய்ஸ் எங்களுக்கு தெரியாது. தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டில் போய் சாமான் சுருங்க 2 நாள் நின்னீங்களடா, நீ உங்கள் அப்பனும் நின்னீங்களா இல்லையா? நீங்கள் பெரிய வீரம் மாதிரி பேசுகிறீங்க. அப்போ பேசுங்களேன். உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன். அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர். சொன்னமா இல்லையா? வந்தவொன்னே ஏறுற ஸ்ட்ரைட்டாக நாங்கள் தான் கிடச்சோமா உனக்கு? போயேன் அங்கே நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஜனங்கள்லாம் சாவடிக்கிறான். அந்த மோடி வச்ச தாடி வச்ச மோடிக்கிட்ட போயேன். அவங்ககிட்ட போனீங்கன்னா ரெய்டு விடுவான். நீ வச்சுக்கிற திருட்டு பணத்தெல்லாம் கண்டுபிடிப்பான். அந்த பயம், செல்லா காசு ஒன்றுத்துக்கு உதவாத ஊருக்கு கழிச்சவன் புல்லாக்கோழி ஆண்டின்னு திமுக தான் அவனுக்கு கிடச்சிதா? சரி சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டோமா? ரோடு சுற்றிட்டு இருந்தானா எங்கள் அண்ணன்? இல்லை, லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்து வெளிநாட்டுக்கு போய் MCA படித்து முடித்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் செஞ்சவன். அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. 3 வாரம் அப்பனை மிசா கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் உடனே கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு உடனே நம்ம அது கஸ்தூரி போன ஜெயிலுன்னு நினைக்காதீங்க. அது 4 நாளில் வந்துடுச்சு. நாதாரிலாம் 4 நாளில் வருது. நான் மட்டும் 2.5 மாதம் கடந்தேன். இந்தா இப்போது தெரிய வேணாடா இது பொது ஜனத்துக்கான ஆட்சி, திமுகவுக்கான ஆட்சி இல்லைன்னு. ஒரு திமுக பேச்சாளனை உள்ளே வச்சு 2.5 மாதம் ஒரு நாதாரி பேசிட்டு போகுது. அது 4 நாளில் வருது. அடுத்த 6ஆவது நாள் கண்டிஷனுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்குது. அதையும் கொடுக்குது கோர்ட்டு. ஆனால் நான் போய் கோர்ட்டில் நின்னா அவர் பேசுனதை நீங்கள் கேட்டீங்களா? போய் கேட்டுட்டு வாங்க. அது உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பார்ப்பீங்களா? இப்போ என் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் கேட்காத, நீங்கள் என்ன வேற ஆளாக வந்து உட்காந்து கேட்குறீங்க? நான் கதவை சாத்திட்டு ப்ளூ ஃபிலிமா காட்டுறேன். குடும்பத்தோடு தான் நம்ம உட்காந்து கேட்குறீங்க. அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்து 3ஆவது மாதம் சிறைக்கு போய்விட்டார். 1 ஆண்டு காலம் சிறைவாசம். உயிரோடு வருவானா வரமாட்டானா தெரியாது. ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இருந்திருக்க மாட்டார். கணவனை காராகிரகத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னை கரை சேர்க்க யாரும் இல்லை, கருவுற்ற என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, காதலியே கண்ணாலையே என் துணைவியே உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும் என்று ஆறுதல் சொல்ல ஆசை கணவன் இல்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் அரும்படம் வைக்கவில்லை, அவளுக்கு 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தன்னந்தனியாக போனால் அவள் தலையை கோதி காதலியே என் மனைவியே கணவன் நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவளே போனால் பிள்ளை பெற்றால் பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்தால் பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி அதுக்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பியின் மத்தியில் காட்டினால் காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே நீ கருவாக்கிய குழந்தையை நான் கொன்றுவிடவில்லை, இதோ காப்பாற்றி பெற்றெடுத்து வந்திருக்கிறேன் என்று கம்பிக்கு மத்தியில் காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடா, புறம்போக்குங்களா, கருவுல தியாகி. என்ன இந்த 3-4 வருஷத்தில் ஆட்சியில் நீங்கள் என்ன கண்டீங்க? போன 10 வருஷம் என்ன மணி ஆட்டின்னு இருந்தீங்க? ஆத்தா ஆத்தா ஆத்தான்னு ஆத்தாவை சொல்லி சாவை சொல்லி நோவை சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா 132 எருமை மாடும் சாப்பிட்டு 4.5 கோடி ரூபா பில்லு கட்டினது தான் மிச்சம். ஒரு மசுரும் நடக்கலை. கொரோனா வந்துச்சா இல்லையா? என்ன சொன்னான்? உலக நாட்டில் இருக்கிற எல்லாம் சொன்னான், வீட்டிலிரு விழித்திரு தனித்திரு
சொன்னா இல்லையா? அமெரிக்கா சொன்னான், ஜப்பான் சொன்னான், சிங்கப்பூர் சொன்னான், ஹாங்காங் சொன்னான். ஏன் நம்ம நரேந்திர மோடி சேவிங் பண்ணால் கொரோனா வந்துடும்னு தாடியை 1.5 அடி நீட்டி வளர்த்தானா இல்லையா? சொல்லுங்க நீங்கள். ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்றான். அது எங்கள் அண்ணன் தளபதி. ஒரு எண்ணை கொடுத்தான், இதில் அடையுங்கள், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் தருகிறோம். அண்ணன் கட்டளையிட்டார், அழைத்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் போய் கொடுத்தோம். அதனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தென் சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜே அன்பழகன் உயிரை கொடுத்தோம். அதை போல ஒன்றிய கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர் பல பேர் உயிரை கொடுத்து தமிழ்நாட்டை காத்த கூட்டம் திமுக. அப்போது விஜய் எங்கே எவன் மயிரை பிடுங்கிக் கொண்டிருந்தான். வர்த்தக மையத்தில் கைத்தட்டுறீங்க, மயிராண்டிங்களா? அறிவு வேணாடா? உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கோம். எவன்டா செஞ்சான்? அதே கொரோனாவில் பல்லு பழனிசாமி, பூசாரி பன்னீர்செல்வம் இவெல்லாம் என்ன பண்ணான்? சிரிக்காத. நீ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டீங்க, நிப்பாட்டு, ஒரு காவி வேஷ்டி கட்டு, கையில் ஒரு அருவாவை கொடு, ஐநார் சாமி மாதிரியே இருப்பான். பழனிசாமியை கூப்பிடு, ஒரு பெரிய சேரை போடு, முன்னாடி ஒரு டேபிள், ஒரு கல்லாப்பெட்டி வை, புகாரி ஹோட்டலு மேனேஜர் மாதிரியே இருப்பான். இந்த மதுரையில் ஒருத்தங்கிறான் பார், அவன் பேர் என்ன, செல்லூர் ராஜா, அப்படியே கிளி ஜோசியக்காரன் கருத்தச்ச மாதிரியே இருப்பான். ஆமாங்க, நான் சொல்கிறது பொய்யா இருந்தா, ஆனால் நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லி, இல்லை ரூமில் வந்து செருப்பால் அடி. சொல்கிறது அப்படியே இருக்குதா? இன்னொருத்தர் இருக்கிறான், ராஜேந்திர பாலாஜின்னு, அச்சிடாக்கு பார்த்துக்கிறியா? அச்சிடாக்கு அதை ஒரு போட்டோ அப்படி வை, அப்படியே அந்த மாப்பிங் பண்ணுற மாதிரி ராஜேந்திரன் பாலாஜியும் வை, அச்சிடாக்கு பயந்துடும், நம்மால் வந்திருக்காண்டான். அப்படியே இருக்கும், கண்ணு மூஞ்சி மூக்கு எல்லாம் ஒன்றா. இந்த உங்கூரில் ஒருத்தங்கிறான் பார், டேய் டேய் நான் கூட பார்த்துருக்கேன்டா, கஞ்சா விற்கிறதப்போ கூட பிஜேபியில் கஞ்சா விற்கிற அஞ்சலை ஆம்ஸ்டாங் கொலை கேஸில் உள்ளே இருக்கா. திட்டு பையன் தெருப்பொறிக்கெல்லாம் செய்கிற வேலை, இவன் கஞ்சா விற்றுருக்கான் பாரு உங்கள் ஊர் மந்திரி. சிரிக்காதீங்க, வெக்கப்படுங்க. அவனை ஜெயிச்சதுக்கு நம்ம தான் வெக்கப்படணும். ஒருவேளை நான் இங்கே இருந்ததுன்னா தூக்கு போட்டு செத்துருப்பேன் இல்லையா? அவன் உங்கள் மாவட்ட மந்திரி வேறான், என் மயிராண்டி. டைரி ஃபுல்லாக கஞ்சா விற்றுட்டு எல்லாத்தையும் தூக்கி செவுத்து பின்னாடி தூக்கிட்டு விட்டு ஓடுறான். அவன் மந்திரியா, நாங்கள் மந்திரியாடா? எங்களை கூட சொன்னான், சனாதனத்தை பற்றி பேசினார் எங்கள் சின்னவர். வழக்கு போடுவேன், அதை போடுவேன், மயிரை போடுங்க. என் உயிரே போனாலும் என் உயிர் மயிருக்கு சமம், பின்வாங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டான் இந்த உதயநிதி. ஏனென்றால் நான் கலைஞரின் பேரன். இந்த தைரியம் உங்களுக்கு இருக்குமாடா? எங்கள் அண்ணன் தளபதி கூட புதுக்கோட்டையில் தான் இருந்தார். அங்கே கேஸ் போட்டான், நெடுஞ்சாலை இந்த பிரிட்ஜு கட்டணும்ல, 10 பிரிட்ஜு, கேஸ் போட்டான். நேராக நைட்டு தங்கி காலையில் போக வேண்டிய எங்கள் அண்ணன் தளபதி நைட்டோட நைட்டாக கிளம்பி குளிக்காமல் கொள்ளாமல் காலையில் 10 மணிக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில், யோ கமிஷனர், ஐ ஆம் எம்கே ஸ்டாலின், சன் ஆஃப் கருணாநிதி, என் மேலே கேஸ் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், என்ன கேஸ், என்ன அரெஸ்ட் பண்ணு. அந்த ஆம்பளத்தனம் அதிமுககாரனுக்கு அடியோடு கிடையாது. கொரோனா வந்தது, நாங்கள் பாடுபட்டோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறதுல ஊழல், தொடப்பம் வாங்குறதுல ஊழல், மாப்பு வாங்குறதுல ஊழல். ஏன் ஒருத்தன் அட்மிட் ஆனால் கொரோனாவில், உங்களுக்கு இங்கே யாருன்னா கொரோனாவில் அட்மிட் ஆனவங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க யாருன்னா இருந்தா. என்ன சாப்பாடு கொடுத்தான் உங்களுக்கு? புளி சாதமா, லெமன் சாதமா, என்ன சாப்பாடு கொடுத்தான்? முட்டை கொடுத்தான், பின்ன கொட்டையாக கொடுப்பான். முட்டை கொடுத்தாங்க, பொட்டலம் சோறு கொடுத்தானா, இலை வச்சு பரிமாறினானா? பொட்டலம் சோறு. ஐயா நான் கேட்குறேன், தெரியாமல் தான் எங்கள் ஆத்தாளுங்களை கேட்டேன், இதை வேறு இந்த போடியத்தை வச்சு என்னை மறைச்சி விட்டாங்க. எனக்கு ஸ்டாண்டு மைக்கு தான் லாக்கி, எங்கள் அம்மா கிட்ட தான் பேசணும். ஆமாம், ஒரு பொட்டலம் சோறு எவ்வளோமா இருக்கும்? 40 ரூபா இருக்குமா? 50 ரூபாயே வச்சுக்குமா. 3 வேளைக்கு 350 ரூபா ஆச்சா? காலையில் 2 இட்லி, ஒரு வடை, கொண்டக்கடலை இதானே கொடுத்தான், அது ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க. மத்தியானம் ஒரு 50 ரூபா, நைட்டு ஒரு 50 ரூபா, மொத்தம் எவ்வளோமாச்சு? 150 ரூபா ஆச்சு. இந்த ஒக்கால ஓழிங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா?
ஒரு ஆளுக்கு 600 ரூபா பில் போட்டு ஓத்துன்ட்டு போயிட்டானு. நாங்கள் உயிர் போனால் மயிராச்சு, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவோம், இப்படிங்க பில்லு போட்டு துண்டு போவோம். இன்னொருத்த என்ன பண்ணா தெரியுமா, அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் தங்குவாங்கல்ல, அதுக்கு லாட்ஜெல்லாம் பிடிச்சாங்க, அதுக்கு பில்லு போட்டான் பல்லழகன் பழனிசாமி. அதை ஆய்வு பண்ணால் அப்படி ஒரு லாட்ஜே இல்லைங்க. இல்லாத லாட்ஜில் டாக்டரும் நர்ஸும் தங்கின மாதிரி பில்லு போட்டு திருடணுங்க. கொரோனாவில் திருடின ஒரிஜினல் திருடனுங்க அதிமுககாரன் தான். இப்போ அரிப்பு எடுத்துக்கிச்சு. 10 வருஷம் துட்டை திருடி 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 கை மறத்து போச்சு. இப்போ இந்த 3 வருஷம் திருடாமக்கு நமிக்குது கை. அடுத்து நாங்கள் தான் மயிரை பிடுங்குவேன். வா மவனை உன்னை அடித்து ஆப்படி. எங்கள் அண்ணன் தளபதி சரியில்லை, ஒன்றும் வேணாம். நான் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. அம்பேத்கர் தாத்தா அழகாக சட்டம் எழுதி வச்சுருக்கார். எம்எல்ஏவும் இல்லாத எம்பியும் இல்லாத 6 மாதம் மந்திரியாக இருக்கலாம்ல, இருக்கலாமா இருக்கக்கூடாது? இருக்கலாம். போலீஸ் இலாக்காவை ஒரு 6 மாதம் என்கிட்ட கூட இப்போனெல்லாம் உள்ளே தூக்கி போட்டு கொட்டையை நசுக்கி சூப்பு வச்சு நான் குடிக்கல. எங்கள் தாத்தா கலைஞரோட பேரன் இல்லை நான். அவர் ஜனங்களை பார்க்குறதும் அதை பார்க்குறதும் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்கிறான் வேங்கை வயல் அந்த விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. என்னடா எவனோ எழுதி குத்தத்தை பேசுறதுக்கு அவ்வளோ எனர்ஜி ஏண்டா வேஸ்ட்டு. வேங்கை வயல் அவனை விஜய் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்து தெரியுமாடா உனக்கு? உனக்கு தெரிலன்னா உங்கள் அப்பங்கிட்ட போய் கேளு. சந்திரசேகருக்கு ஓரளவுக்கு தெரியும், அவன்கிட்ட போய் கேளு. அந்த 2 ஊர்லேயும் தாழ்த்தப்பட்டவன் தான் தலைவராக வரணும். எவனை நிற்க வச்சாலும் நிற்க விட மாட்டான், நின்னா ஜெயிக்க மாட்டான். இப்படியே அதிமுக ஆட்சி போயிடுச்சு. எங்கள் தாத்தா கலைஞர் வந்தார் 2006. பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தேர்தல் நடந்தே ஆகணுன்னார். கலெக்டரை போட்டார், ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டார், நடத்தினார். தாழ்த்தப்பட்டவனை சேர்மேனாக அமர வைத்த கட்சி திமுக. எவனோ புறம்போக்கு தொட்டியில் மலத்தை போட்டு போயிட்டா அதுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கலன்ற, அதுக்கு நாங்களா பொறுப்பு? நடக்காததை நடத்தி காட்டி வைத்த கட்சி திமுக. அதனால் தம்பி விஜய், இதுக்கு மேலே உனக்கு வானான்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் என் லிஸ்ட்டில் இருக்கிறான். நான் அவங்ககிட்டலாம் போகணும். அடுத்து 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் இதே புதுக்கோட்டைக்கு தான் வர்றேன். மிச்சத்தெல்லாம் அங்கே வந்து கழுவி ஊற்றுறேன். மற்ற காலம் பார்த்துக்கலாம். நம்ம நீ வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் இருந்துக்கிட்டு எழுதி கொடுக்கறத பேசி நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்க. எங்ககிட்ட வராத. நாங்கள் வந்து எரியிற நெருப்பு இல்லை, தொட்டால் சாக்கடிக்கிற கரண்ட்டு. சீமான் தான் உன்னை சொன்னான், இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லு, நடு ரோட்டில் போனால் லாரியில் அடிபட்டு சாவேன்னு. நான் சொல்கிறேன், நீ கரண்ட்டு சாக்கடிச்சு செத்துருவேன், பார்த்துக்க. நாங்கள் கரண்ட்டு மாதிரி. ஆகவே இந்த ஆட்சி இப்படி கொரோனாவை பண்ணோம். அதுக்கு அடுத்து இப்போ என்ன சொல்கிறான், வாரிசு அடிப்படையில். எங்கள் அண்ணன் இப்போ என்ன விளையாட்டுத்துறை மந்திரி இல்லையா? இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகுது. எவ்வளோ பேர் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருந்தானா? ஒருத்தனையாவது தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் பேர் சொல்லு. எவனையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வேலை என்னன்னா, வெளிநாட்டுக்கு போய் கப் அடிச்சுட்டு வந்தால் ஏர்போர்ட்டில் போய் சால்வை போடணும், ஜெயிச்சுட்டு வந்தால் நிதி உதவி கொடுக்கணும். அவனுக்கு எந்த வசதி மயிரும் செஞ்சு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் எங்கள் அண்ணன் உதயநிதி பொறுப்பேற்றதற்கு பின்னால் செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி எங்களுக்கு விரோதியாக இருந்த நரேந்திர மோடியை பாராட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளியவன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆசியாவிலே நடத்தணும். இதையும் தாண்டி அவன் மனித நேயத்திற்கு ஒன்றை உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்கள் தாத்தா கலைஞர் உட்பட, எங்கள் அண்ணன் தளபதி உட்பட யாராவது மாற்றுத்திறனாளிகளை பற்றி யோசித்தார்கள், அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள், அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அவன் கண்ட கனவு அந்த கடலோரம் சென்று அடிக்கின்ற அலையில் தன் காலை நினைக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி 75 ஆண்டு காலம் ஏங்கினானே, அதற்கு மலர்பாலம் போட்டு கொடுத்த ஒரே மந்திரி எங்கள் அண்ணன் தளபதி உதயநிதி. போட்டு கொடுத்தோமா, வீல் சேரில் போய் அழகாக பீச்சில் உட்காந்து காலை நினச்சிட்டு வரலாம். இதை எவன் செய்வான்? எங்கள் துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் ஆக்கணும். அது எங்கள் கட்சி வேலை. மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நீங்கள் யார் அதை கேள்வி கேட்பதற்கு? இப்போது ஆட்சிக்கு வந்தோம், 3.5 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆக போகுது. இது எங்கள் தாய்மார்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்களா இல்லையா? ஆஃபீஸ் துடைக்க,
சித்தாள் வேலை, ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. போனால் சம்பளம் கிடைக்கலம்மா. சம்பளம் கிடைச்சா நீ யார்கிட்ட கொடுக்கணும்? புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும். மறுநாள் கிளம்புனா வேலைக்கு போகணும், காசு வேணும் இல்லை பஸ்ஸுக்கு. யார்கிட்ட கேட்கணும்? அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு. நீங்கள் பிச்சை எடுத்ததை உங்களை பெற்றவளோ நினைத்தார்களோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி நினைத்தார், அதனால் உத்தரவு போட்டார். இன்று முதல் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க வேண்டாம், அது உங்கள் உரிமை பயணம். இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க? பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்கிற கால் மேலே கால் போட்டு செருப்பு காலோட ஆட்டுறாங்க. நம்மால் டிக்கெட்டு எடுத்தான்ல, இவன் போய் பக்கத்தில் நின்று அவன் மேலே போடும். நம்மால் சொல்கிறான், டிக்கெட்டு காசு கொடுத்து எடுக்கிற நான் மேலே கால் போடுற மாதிரி எப்படி ஆட்டுறா பாரு. அந்த நிலைமையை எங்கள் அண்ணன் தளபதி உருவாக்கினார். உடனே பஸ்ஸு ஃப்ரீ. வேலைக்கு போகிறவன் வீட்டில் இருக்க பொம்பளெல்லாம் கேட்டான், நான் வேலைக்கும் போகல ஒன்றும் போகல, நான் என்ன பண்ணுறது? ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உனக்கும் மாதம் 1000, அது உங்கள் உரிமை தொகை. கொடுத்தோமா இல்லையா? 2 பேரும் கொடுத்தாச்சு. பள்ளிக்கூடம் போகிற பொண்ணு கேட்டா, தாத்தா நான் படிக்கிறேன், ஸ்டேஷ்னரி வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது? எங்கள் ஆயா பிச்சை எடுக்கிறதுக்கு நீ உதவி பண்ண, எங்கள் ஆத்தா பிச்சை எடுக்கிறதுக்கு நீ உதவி பண்ண, நான் எங்கே போகிறது? உங்கள் தாத்தா உயிரோடு இருக்கின்ற உங்கள் தாத்தா தருகிறானோ இல்லையோ, இந்த ஸ்டாலின் தாத்தா தருகிறேன். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்தால் உனக்கும் மாதம் 1000. பொண்ணு கொடுத்தோன்ன பையன் கேட்டான், யோ இது என்னையா நியாயம்? அப்பன் ஒன்று, ஆத்தா ஒன்று, ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டான். இந்த ஆண்டு முதல் உனக்கும் மாதம் 1000 தருகிறேன் என்று சொல்லுகின்ற தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. கொடுத்தோம். இதை விட பெரிய திட்டம். இதே புதுக்கோட்டையில் யாராவது ஆக்சிடெண்ட் ஆனால் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே செத்து போயிடுவோம். எவனாவது கேட்டானா எங்களுக்கு கொடுன்னு? எவனும் கேட்கல. ஆனால் எங்கள் அண்ணன் நம்மை காக்கும் 48 என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை அரசு ஏற்கும் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர். எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. வேலைக்கு போனோம். வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பானா இல்லையா? உடனே பண்ணார். அதுதான் நான் முதல்வன் திட்டம். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நானே கொடுக்குறேன், நீ போய் நெட் சென்டர்லேயும் கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் காசு கொடுக்காதன்னு சொல்லி அதையும் பண்ணி கொடுத்தார். படிக்க வச்சார், வேலை கொடுத்தார், எல்லாம் பண்ணிட்டார். வேலை கொடுக்கணும், அதுக்கு கம்பெனி வேணும், தமிழ்நாட்டில் இல்லை. உடனே என்ன பண்ணார்? வெளிநாடுகளுக்கு போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்து அவர்களை கொண்டு வந்து கம்பெனிகளை திறக்க வைத்து, அதன் மூலம் நாட்டில் கம்பெனிகள் உருவானால் அந்த கம்பெனிகள் மூலம் படித்தவர்களுக்கு, படித்த வாலிபர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவேன் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? இவ்வளவையும் செய்து கொடுத்துவிட்டு, இவ்வளவையும் வழங்கிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தற்குறிகள் மத்திய அரசில் ஆளுகின்ற மோடி சர்க்கார் எங்களை கண்டுகொள்ள மறுக்கிறது. நாங்கள் கேட்கின்ற நிதியை கொடுக்க மறுக்கிறது. இதோ அமர்ந்திருக்கிறோம். இங்கே இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களை அழகு பார்த்து அமர வைத்து அழகு பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் பெண்கள் மேல் சீலை அணியக்கூடாது, ஜாக்கெட்டு போடக்கூடாது, போட்டால் வரி கட்டணும் சொன்னானா? அதுக்கு ஜாக்கெட்டு போட வச்ச திராவிட இயக்கமா? பெண்கள் வெளியே போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம்? ராத்திரி ஆனால் புருஷனுக்கு புள்ள பெற்று கொடுக்குற மிஷினை உங்களை வச்சுருந்தானா இல்லையா? நீ வெளியே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இதுக்கு தான் நீ பிறந்த, இதுதான் உன் வேலை சொன்னான். ஆனால் தந்தை பெரியாரின் கனவை நனவாக்க, பேரறிஞர் அண்ணாவின் கனவை நனவாக்க எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் தான் 8வது படித்திருந்தால் 5000, 10வது படித்திருந்தால் 10,000, கல்லூரி முடித்திருந்தால் 30,000 என்று சொன்னார். ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டும் என்றால் பெற்றெடுத்த நீங்கள் கவலைப்படாதீர்கள், தாத்தா நான் இருக்கிறேன் வா,
திருமணத்திற்கு 30,000 தருகிறேன், திருமணத்தை நடத்தி முடி. அந்த புதிய ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோதிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். படுத்தானா, உறங்கினானா, மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கினானா, 7 மாதம் ஆகி போனதா, அவளுக்கு சத்தான உணவு இல்லையா? கணவன் வாங்கித்தர மறுக்கிறானா, மாமனார் பணம் கொடுக்க மறுக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். பெத்த பிள்ளை வளர்ந்து விட்டானா, அவன் பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி தர வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? பணம் கட்ட காசு இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் ₹750 பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா? இலவச பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக துட்டு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, ஆஸ்பத்திரியில் படு. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பிணத்தை பார்த்தாயா? அழுதாயா? ஈ மொய்க்கிறதா? எறும்பு கடிக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். வாத்தா, உங்களை யாருன்னா செஞ்சீங்களடா? கேட்பனா? கேட்க மாட்டேனா? இவ்வளவும் செஞ்சிட்டு நாங்கள் நட்டு நிற்க வச்சுட்டு போயிட்டு, ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு போட்டு கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா. அதே தண்டவாளத்தில் காக்கி டவுசர், அவாய் செப்பல், பச்சை சிவப்பு கொடி, ஒரு ஸ்பேனர், ஒரு சம்பட்டி, பிளக்கட்டை தட்டுவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் சிவப்பு கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் அங்கே நைலான் கயிறு கட்டி பெரிய மணி இருக்குல்ல, அந்த மணி ஆற்றவா நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி மணி ஆற்றா இல்லை, அவெல்லாம் குஞ்சு மணி தான் ஆட்டுவா, நம்ம பெரிய மணி ஆட்டணும். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ ஆட்டினா வெள்ளி மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதையும் தாண்டி ஆணுக்கு, பெண்ணுக்கு, முதியோருக்கு, வயதானவருக்கு, குழந்தைக்கு எல்லோருக்கும் கொடுத்த எங்கள் தாத்தா. நாம் சொன்னோம், அதோ போறாம்பார் நொண்டி, அதோ போறாம்பார் ஒத்த கண்ணை, அதோ போறாம்பார் டப்ஸா, சொன்னமா இல்லையா?
அவனை சொன்னது அவனை பெற்றவர்களுக்கு நோகுதோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு நோகுது. அவனை கூப்பிட்டு, நீ நொண்டி இல்லை, நீ டப்ஸா இல்லை, நீ ஒத்தக்கண்ணை இல்லை, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதோ போறாம்பாரு பொட்டை, அதோ போறாம்பாரு 9. சொன்னமா இல்லையா? அவனை சொன்னதை அவனை பெற்றவர்களுக்கெல்லாம் கேட்டுச்சோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு கேட்டுது. அவனையெல்லாம் கூப்பிட்டார். இனிமே நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கு அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர். இவ்வளவும் செஞ்சு நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா? இப்போ வருவாங்களாம் 2026 ஒரே ஷாட்டில் அடிப்பாங்களாம், நேராக முதலமைச்சர் சீட்டான். இங்கே உட்காந்துக்கிற எல்லாரும் நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போயிடும். அடங்கொக்காலா ஓழிங்களா? என்னடா நினச்சிங்கிறீங்க? இன்றைக்கி 71 வயசு முடிஞ்சு 72வது வயசு என் கண்டன் தளபதிக்கு. எவனா சுற்றுறா இப்படி? எவனா சுற்றுற? என்ன ஒருத்தன் கேட்டான், இப்படி சுற்றுறாரு, காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் மதுரை, சாயந்தரம் திருச்சி, எப்படி சுற்றுறாருன்னு என்ன கேட்டான். நான் சொன்னேன், இப்படிலாம் சுற்றினதுண்டா ஒரு கலைஞரோட பிள்ளை, இல்லைன்னா இல்லைன்னு. அவன் ஏன்னு கேட்டான். 1952 பராசக்தி படம் பார்த்த யாருன்னா இங்கே உட்காந்துருக்கீங்களா? இருக்கல்ல, சூப்பரு. ஒரு வரேன் அமைதி. படம் பார்த்தல? இரு 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 வரேன், கீழே வாங்கி வரேன். ஆனால் தண்ணி வேணாம். 52 படம் பார்த்தல? அப்போ அதுக்கு முன்னாடி படம் வந்ததா? 22 பாட்டு, 5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும். உண்டா இல்லையா? 1952 பராசக்தின்னு ஒரு படம் வந்ததுக்கு பின்னால் தான் 2.5 மணி நேரம் எவனையும் கண் சிமிட்டாமல் படம் பார்க்க வச்சவர் எங்கள் தாத்தா கலைஞர். அப்போ எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால், எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குண்டா. மன்னர் ஆட்சி, மயிராட்சி. வாங்க நீங்கள், வாங்க நீங்கள், வாங்க. எவ்வளோ பேர் வந்தான். இந்த அண்ணாமலைன்னு ஒரு புறம்போக்கு பையன், அப்பா என்ன பேச்சு பேசணும். அரவக்குறிச்சியில் செருப்பால் அடித்தாலும் அடங்கிறது இல்லை, கோயம்புத்தூரில் தெத்தி வச்சாலும் அடங்கிறது இல்லை. அது நம்ம அக்கா ஒன்று இருக்கும், பாவம் நல்ல மனுஷன், குமரி அனந்தன், இலக்கிய செல்வர், அவருக்கு பிறந்த பொண்ணு. அது பிஜேபிக்கு போனால் அப்படி தான் ஆகிடுது. எந்த கலரில் சேர் இருக்குதோ அதில் மழை பெஞ்சா அந்த கலர் தானே வரும், அது அந்த கலருக்கு போகுது. நல்ல ஜாதியில் பிறந்துட்டு நல்லவனுக்கு பொண்ணாக பிறந்துட்டு இப்படி கண்டமேனிக்கு பேசிக்கின்னு தெரியுது. அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, அவன் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி, நீங்கள் ஆட்சி கொடுத்தாதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா? எங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில், தளபதி ஆட்சியில் தான் நான் 2.5 மாதம் ஜெயிலுக்கு போனேன். ஆனால் பிஜேபிக்காரெல்லாம் 14 நாளில் வெளியே வந்துடுறான் இல்லையா? அப்போது இது யாருக்கு? மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் பொம்பளைங்க நடமாட முடியும், நீங்கள் ஆஃபீஸ் வேலைக்கு போக முடியும், உன் பேரன் பேத்தி படிக்க முடியும், காலை உணவு சாப்பிட முடியும். இல்லைன்னா இப்போ விஸ்வகர்மா திட்டம்ன்றான்ல, செருப்பு தைக்கிறவன் செருப்பு தை, பொற்கொள்ளர் ஆயிரு, துணி துவைக்கிறவன் ஆயிரு, நீ படிக்க மட்டும் வந்துடாத, அதெல்லாம் அவ்வாளுக்கு சொந்தன்றான். எங்கள் அண்ணன் தளபதி சொல்கிறாரு, அவ்வாளுக்கு மட்டும் இல்லை எவ்வாளுக்கும் சொந்தம், படிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், படிக்க வைப்போம் அப்படின்னாரு. கலைஞர் தாத்தா என்ன சொன்னார்? 10வது படிச்சிருந்தா 10,000, காலேஜுக்கு போனால் 30,000, அவர் படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு. இவர் என்ன சொல்கிறாரு? படிக்க நான் பணம் கொடுக்குறேன், கல்யாணத்தை நீ பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நாடு முன்னேறணும்னா இந்த திமுகன்ற ஒரு கட்சி இருந்தாகணும். இல்லைன்னு வச்சுக்க, நீ கோயிலுக்குள்ளே போக முடியாது, அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராக முடியாது. இதுக்கு யார் விட மாட்டான்? நம்ம டெல்லியில் நம்ம மாமா இருக்கார் பாரு, எனக்கு வேண்டிய மாமா, நரேந்திர மோடி மாமா. அவனை மாதிரி உலகம் மகா திருடன் எவனும் பார்க்க முடியாது. 1000 5000 செல்லாதுன்ட்டான் சாமி. என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டேன் செல்லாதுன்ட்டான். நானும் இருந்ததெல்லாம் மாற்றிட்டேன். 6 மாதம் கழித்து பார்க்குறேன், என் பொண்டாட்டி 35,000 ரூபா வச்சுக்கிறேன் அது மாதிரி புடவையில். சரி மாற்றினேன், தீவிரவாதம் ஒழிஞ்சிரும்னு. காஷ்மீரில் துப்பாக்கி சூடு நடக்காமல் இருக்கா?
எவனா சாவாத இருக்கானா? இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் அந்த மத்திய சர்க்கார் நாம் கேட்கின்ற பணத்தை, எங்கள் அண்ணன் தளபதி கேட்கின்ற பணத்தை மட்டும் கொடுத்தால் இந்த தமிழ்நாட்டை எங்கள் அண்ணன் தலைகீழாக ஆக்கி விடுவார். அவன் பணம் கொடுக்க மறுத்தாலும், எவன் பணம் கொடுக்க மறுத்தாலும் தமிழ் மண்ணை காக்க, தமிழ்நாட்டை காக்க எங்கள் அண்ணன் தளபதி இருக்கிறார். அவருக்கு பின்னால் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் காக்க எங்கள் அண்ணன் உதயநிதி இருக்கிறார். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் வாழ, உங்கள் குடும்பம் வாழ, உங்கள் சந்ததி வாழ, உங்கள் எதிர்காலம் வாழ எங்கள் அண்ணன் உதயநிதி வாழ்க 1000 ஆண்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.